இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். நான் வசனத்தை வாசிக்கிறேன். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் பகுதிக்கு எழுதும் பொழுது இது 2000 ஆண்டுக்கு முன்பதாகவே இயேசு மற்ற சில ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்ட ஒரு சம்பவங்கள், இந்த நிருபங்கள். அப்போ கலாத்தியர் சபைக்கு பவுல் எழுதும் போதே சொல்றாங்க, வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அப்போ வேறொரு சுவிசேஷனா என்னது, இது இப்போ இருக்கிற சுவிசேஷம் என்னது அப்படின்னு நம்ம இன்னைக்கு அதை தான் வச்சு தியானிக்க போகிறோம். சுவிசேஷனா என்னது, எப்படி ஜனங்கள் இந்த காலத்தில் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 2000 ஆண்டுக்கு முன்னாலேயே பவுல் இப்படி சொன்னதுனால வேறொரு சுவிசேஷம் அந்த சபைக்குள்ள அப்பமே நுழைந்து விட்டது. அதாவது மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக மனுஷ ஞானத்தினால் பேசக்கூடிய சுவிசேஷங்கள், அவருடைய ஆதாயத்துக்காக பேசக்கூடிய சுவிசேஷங்கள், அதான் வேறு ஒரு சுவிசேஷம் என்று இங்க சொல்லப்பட நம்ம பார்க்கிறோம். இந்த காலத்திலயும் நம்ம பார்த்தோம்னா ஆங்காங்கே கூட்டங்கள் நிறைய வைக்கிறாங்க. சில கூட்டங்கள்ல தான் சத்தியத்தின்படி அப்படியே எடுத்து சொல்ற போதகர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில கூட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, வாங்க எல்லாரும் இயேசுகிட்ட வாங்க, உங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும், பில்லி சூனிய கட்டுகளா இயேசுவிடம் வாருங்க, வியாதியா துன்பமா இயேசுவிடம் வாருங்க, உங்களுக்கு கர்த்தர் இயேசு விடுதலை தருவார்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுத்த பேனர்கள் தான் எங்கேயும் நம்ம பார்க்க முடியுது. அதாவது ஜனங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. கர்த்தர் வல்லமை உள்ளவர், இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். அவர் வல்லமையினால நிறைய அற்புதம் நடந்திருக்கு, நிறைய அதிசயம் நடந்திருக்கு. அது மாதிரி நிச்சயமாக நடக்கும், அது உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்படி சுவிசேஷம் சொல்ல சொல்றாரு, எதை குறித்து சொல்ல சொல்றாருன்னு நம்ம வேதத்தின் அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது மத்தேயு பகுதியில பார்க்கிறோம், 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல பற்றி பார்க்கிறோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இது யோவான் ஸ்நானகன், அதாவது இயேசு கிறிஸ்து வரும் முன்பதாக அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் ஸ்நானன் எல்லா வனாந்தரங்களையும் இப்படிதான் மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி ஒரு கூட்டம் மக்கள் அந்த யோவான் ஸ்நானன் பின்னாலே சென்று பார்க்கிறோம். யோவான் ஸ்நானனும் அநேகருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து வந்திருக்கிறாரு. அவரு வந்த கொஞ்ச காலத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து அதே போல ஊழியத்துக்கு வர்றத பார்க்கிறோம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம சத்தியத்தை நல்லா அறிந்தோமானா 40 நாள் பிசாசினால என்ன செய்யப்பட்டாங்க, சோதிக்கப்பட்டாங்க. அந்த 40 நாள் கழிஞ்ச பிறகுதான் முதல் முறையா நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 5-6-7 வசனங்களை பார்க்க போனா அது மலை பிரசங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கும். மலையில உட்கார்ந்து அநேகருக்கு, சீசர்களுக்கும் அநேக ஜனங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிரசங்கம் தான் பண்ணுனாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாங்களா அவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் சொல்லுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இதுதான் யோவான் ஸ்நானன் பண்ணின பிரசங்கமும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது பிரசங்கம் செய்தது இதுதான். அப்போ ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்போ மனம் திரும்புவதுனா என்னது? இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போமே, தீய வழியில ஒரு மனிதன் சென்று கொண்டு இருந்தானால் அவன் அந்த வழியை விட்டு மனம் திரும்ப வேணும். அது ஆகாத பாதை, அந்த பாதை விட்டு மற்ற நல்ல பாதைக்கு திரும்புறதா மனம் திரும்புதல். அது மாதிரி ஒரு குடிக்கிற மனுஷனா இருக்கட்டும், அல்லது ஒரு பொல்லாத வழியில, அதை ஒரு லஞ்சம் வாங்குற ஜனமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அது வேதத்தின் அடிப்படையில தவறு என்று உணர்ந்தாதான் மனம் திரும்ப முடியும். அப்ப அது தவறு என்று உணர்த்துகிறது எது உணர்த்துது? இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், சத்திய வசனங்கள், உண்மையிலும் உண்மையான சத்திய வசனங்கள் தான் அதெல்லாம் இது தப்பு, இது தவறு, இது சரி என்று நமக்கு வகையறுத்து கொடுக்கிறது. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு நீங்க எல்லாம் என்ன செய்யணும், மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் சுவிசேஷம். இதுக்கு மீறின சுவிசேஷம் உலகத்துல ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா இந்த அநேக இடத்துல
அற்புதத்தை நாடி ஜனங்கள் வராங்க. அன்றைக்கும் வந்தாங்க. இயேசுவை சுற்றி வந்ததுல நிறைய பேர் சாப்பாடுக்காகவும் உண்மையிலே செய்தியை கேட்கவும் வந்தவங்களும் உண்டு. கடினமான உபதேசம் சொல்லி கடந்து போனவங்களும் உண்டு. இப்படியெல்லாம் இருக்கிறோம். அன்றைக்கும் அற்புதம் அடையாளத்தை தேடி வந்த ஜனங்களும் இருந்தாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. அதே போலதான் ஆண்டவர் முதல்ல பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாங்க, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்படி நிறைய அறிவுரைகளை இயேசு கிறிஸ்து அந்த கூட்டத்துல மலை பிரசங்கமாக சொல்றத நம்ம பார்க்கிறோம். நிறைய காரியத்தை அந்த 3 அதிகாரத்துல பார்க்க முடியும். அவ்வளோ மலை பிரசங்கம் முடிந்த பிறகு இயேசு மலையை விட்டு ஜனங்களும் இயேசும் இறங்கி வர்றாங்க. அப்போ இறங்கி வரும்போது தான் முதல் முறை யாரை பார்க்குறாங்கன்னா, குஷ்டரோகியை ஒருத்தரை பார்த்து, குஷ்டரோகிக்கு என்ன செய்கிறாரு இயேசு கிறிஸ்து சுஸ்தமாக்குறத பார்க்குறோம். அப்போ முதலாவது ஆண்டவர் ஊழியம் தொடங்கின உடனே என்ன செய்தாங்க, பிரசங்கம் தான் பண்ணாங்க. அது என்ன பிரசங்கம் பண்ணாங்க, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்துக்கு. அப்போ மனம் எப்படி திரும்பினா அதுக்கு நிறைய காரியங்களை ஒரு சிலதை நான் எடுத்து சொன்னேன். அதே போலதான் திரும்ப அது பிரசங்கத்துக்கு பிறகு அற்புதம். அவர் ரொம்ப வல்லமை நிறைந்தவர், அவர் மனதுருக்கமுடையவர், அவர் இரக்கம் உள்ளவர். அதனால அவர் இறங்கி வரும்போதே ஒரு குஷ்டரோகி வந்து நின்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த குஷ்டரோகியை சுஸ்தமாக்குறாரு. இன்னும் நம்ம அப்படியே பிற்பகுதியில் நம்ம பார்த்து கொண்டே போனோம்னா, 12 வருடமாக தன் ஆஸ்தியெல்லாம் இழந்து எல்லாவற்றையும் செலவழிச்சு சுகமே கிடைக்காம 12 வருடமான ஸ்திரீ அவர் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் சுகமடைந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அவர் வல்லமை, அவர் வஸ்திர தொங்கல்ல கூட வல்லமை இருக்கு. அப்ப எவ்வளவு வல்லமை நிறைந்தவர், எவ்வளவு பெரிய வல்லமையான செயல்களும் கர்த்தரால் செய்ய முடியும், இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியும். அப்புறம் திமிர்வாதக்காரனை அவர் சுகப்படுத்தினார பார்க்கிறோம். இன்னும் முடமானவங்களை நடக்க வச்சிருக்காங்கன்னு பார்க்கிறோம், செவிடர்களை கேட்க வச்சிருக்காங்க, ஊமையர்களை பேச வச்சிருக்காங்க. அப்படி சொல்ல முடியாது அவர் செய்த அற்புதம். அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் கூட என்னோட வாழ்க்கையில பார்க்க போனா, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உண்மையாய் பதில் தருகிறவராய், உண்மையாய் அற்புதமும் அதிசயம் செய்கிறவராய், நாமளும் போய் அதுக்கு அதை விசுவாசித்து நம்ம என்ன செய்யறோம், அதிசயத்தை பெற்று சாட்சின்னு சொல்றோம் சபையில. அன்றைக்கு ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் இருந்து வல்லமையா நடத்தி கொண்டு வருகிறத பார்க்கிறோம். 2வது, உவமையாக நிறைய ஜனங்களுக்கு புரியாததை உவமையாக புரிய வைக்கிறார். இதுதான் இயேசுவினுடைய ஊழிய பாதை என்று பார்க்கிறோம். அப்போ யோவான் 8:32 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப இந்த சத்தியம்னா என்னது, அதான் அந்த வேத வசனம், ஜீவனுள்ள வேத வசனம், கர்த்தருடைய வார்த்தைகள் தான் சத்தியம் உள்ளது. அதை அறிந்தா அது நிச்சயமாவே நம்மளை என்ன செய்யணும், விடுதலையாக்கும். ஒரு சத்தியத்தை அறிந்தா கண்டிப்பா அந்த உள்ளத்துல குத்தம், ஓ நம்ம இவ்வளவு நாள் இதை நடந்து வந்த பாதை தவறான பாதை அப்படின்னு சொல்லி உள்ளத்துல குத்தி மனம் திரும்புவோம். அதான் சத்தியத்தை அறிந்தா அந்த நமக்கு விடுதலை கிடைக்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்படி அவர் சொல்லும் போது அங்க இருக்க யூதர்கள்ல ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்க எதுக்கு விடுதலை ஆகணும், நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்க யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிற பகுதியில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அடிமை எதுக்கு, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு. அப்ப இந்த பாவத்திலிருந்து நீங்க மனம் திரும்பினா தான் நீங்க எங்க போக முடியும், பரலோகராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். முதலாவது பாவத்திலிருந்து மனம் திரும்பினா சத்திய வசனத்தை கை கொள்ளணும். அந்த சத்திய வசனம் வகையறுத்து தரும், நீ செய்யறது பாவம் என்று சொல்லி அதை விட்டு மனம் திரும்பும் போது நமக்கு ஆண்டவர் மீது என்ன வருது, விசுவாசம் வருது. நமக்கு அவர் சொன்னதான அந்த பரலோகத்துல பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் ஒவ்வொருவருக்கும் வரும். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, சுவிசேஷத்தை நீங்க 2 பேர் சீசரையை சொல்றாங்கல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நாட்கள்ல நீங்க எங்க போன உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதுக்கு பெரிய மேடெல்லாம் தேவையே இல்லை. நினைச்சா 2 பேர் என்ன தனிப்பட்ட ஆளா கூட போய் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க நிச்சயமாக முடியும். ஆனா முன் வரணும். நம்ம முதலாவது
நம்ம சத்தியத்தை அறிஞ்சாதான் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். போல பிரசங்கன்னா என்னது அப்படின்னு சொல்லி அறிஞ்சாதான் 1 மணி நேரம் சொன்னாதான் பிரசங்கம் அப்படி கிடையாதுங்க. 5 நிமிஷம் சொன்னாலும் கருத்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க நிச்சயமா முடியும். அந்த 5 நிமிஷத்துல கூட மனம் திரும்புற ஜனங்கள் ஏராளமாக இருக்காங்க. அதுக்காக கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் எடுக்கிற இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை அருமையாக நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே வேறொரு சுவிசேஷம் வந்துட்டுன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்றது இன்றைக்கு வர நடக்குது. ஆனா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம சத்தியத்தை அறிந்து விடுதலையோடு இருந்தா நம்ம தப்பித்து கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.